அனைவருக்கும் வணக்கம். விமல்ஸ் வாய்ஸ் ஊடகத்திலிருந்து இந்த நாஞ்சி சம்பத் அப்படிங்கிற ஒரு கேடுகெட்ட வெக்கங்கெட்ட துப்புனா என்ன பண்ணுவீங்க, நான் வந்து தொலைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மட்டமான ரகம் பிடித்த இந்த நாஞ்சி சம்பத் வந்து சீமானவரில் ரொம்ப இழிவாகவும் நாம் தமிழர் கட்சியை ரொம்ப அசிங்கமாக வந்து பேசுகிறாப்புல. அதில் மெயினாக வந்து இந்த ஒரு கிளிப்பை பாருங்கள். சீமான் என்கிற சில்லறை பயல் தான் தொடங்கிய கட்சியை நடத்த முடியாமல் இன்றைக்கு திண்டாடுகிறான், திணறுகிறான். ஆனால் சீமானவர்கள் வந்து ஒரு சில்லறை பைய, தமிழ் தேசியம் பேசுகிற சில்லறை பைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. நாம் தமிழர் கட்சியை நடத்த முடியாமல் சீமானவர் வந்து திணறாரு, திக்குறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. அப்படி பேசும்போதே அந்த ஆள் தான் திணறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீமானவர் கட்சியை வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கார், அவர் கட்சி தலைவர் இருக்கார். அதுக்கு பதில் சொல்கிற முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சீமானும் சில்லறை பைய அப்படின்னு சொல்கிறப்பல இல்லை, ஆக்சுவலாக உண்மையான சில்லறை பைய யாருன்னா இந்த நாஞ்சி சம்பத் அப்படிங்கிற இந்த சில்லறை தான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் போதும். இந்த ஆள் திமுக வந்து இருப்பார். அப்போது மேடையில் என்ன பேசுவார் அப்படின்னா, இந்த மாதிரி அதிமுக வந்து கரப்ஷனுக்கும் கமிஷன் இருக்கச்சு, ஆனால் திமுக சர்வீஸ்க்கு சாக்ரிஃபைஸ் இருக்கச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த சில்லரை சொல்லும். அப்படியே திமுகலேருந்து அதிமுக போய் சேர்ந்தோடனே அதிமுக வந்து கரப்ஷனும் கமிஷன் இருக்கச்சு, திமுக வந்து சர்வீஸ்க்கும் சாக்ரிஃபைஸ் இருக்கச்சின்னு பேசுவார். அப்போது இந்த சில்லரை அப்படின்னா யார்? நீ தானே. அதாவது சில்லறை பை அப்படின்னா நண்பகத்தன்மை இல்லாதவன், ஒரு இழிவான ஒருத்தன். அதாவது அவன் அந்த சில்லறை அப்படின்னால என்ன, ஒரு தரங்கெட்ட மனிதர் அப்படின்னா அந்த ஒரு தரங்கெட்ட மனிதர் சில்லறை அந்த கேட்டுட்டு நபர் எல்லாத்துக்குமே ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத, ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத, 35 வருஷம் 40 வருஷம் அரசியலிருந்து ஒரு எம்எல்ஏ ஆக முடியாமல், ஒன்றும் ஆக முடியாமல், இன்னமும் அடுத்தவன் வசப்பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய, அடுத்த கட்சி தலைவர்கள் இழிவாக பேசியிருக்கக்கூடிய, அவன் பேசியிருக்கக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் சில்லறை பையன் யாருன்னா இந்த நாஞ்சி சம்பத் தான். இந்த நாஞ்சி சம்பத்தே ஒரு சில்லறை பையன். இந்த சில்லறை பையன் நாஞ்சி சம்பத் அண்ணன் சீமான் அவர்களை சில்லறை அப்படின்னு சொல்லி சொல்லுது. எதனால் சொல்லுது அப்படின்னா, இப்போது லயலாமணி என்ன பண்ணுறாரு, அண்ணன் சீமான் அவர்களை இதே மாதிரி இழிவாக பேசுகிறாரு. ஏன்னா லயலாமணிக்கு வந்து சீட்டு கேட்குற லயலாமணி பெரம்பூரில் கொடுக்கல, ஈரோடு கிழக்குலையும் சீட்டு கேட்குறாரு, கொடுக்கல. அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட 2 மாதமாகி எந்த பொறுப்பும் கொடுக்காத விஜய் லயலாமணிக்கு என்ன பண்ணுறாரு, சீமானவர் திட்டினதுக்கப்புறம் கொடுக்குறாரு. அப்போ அந்த நாஞ்சி சம்பத் என்ன பார்க்குறாரு, நம்மளும் சீமானவர்களை திட்டுவோம், அப்படியே திட்டினா நம்மளுக்கு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரே நோக்கத்தோட இந்த நாஞ்சி சம்பத் அப்படிங்கிற சில்லரை வாடகை கூடக்கூடிய ஒரு மட்டமான ஒரு மனிதர் ஆனால் சீமானவர்களை இழுத்தும் பழித்தும் வந்து இப்போ பேசுகிறாரு. நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் வருகையால் இன்றைக்கு கல்லறைக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த நாஞ்சி சம்பத் வந்து சொல்கிறாரு, தமிழக வெற்றி கழகம் வந்தனால நாம் தமிழர் கட்சி வந்து கல்லறைக்கு வந்து போயிட்டு இருக்குது, நாம் தமிழர் கட்சி வந்து வீழ்ந்து போச்சு, 2031 அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து இருக்காது, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுகிறாரு. அந்த வீடியோ வந்து பாருங்கள். நாஞ்சி சம்பத் அவர்களே, நீங்கள் இல்லை, விஜய் அவர்களில் உன்னை எத்தனை விஜய் அவர்கள் வந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள யாராலையும் மாற்றவே முடியாது. என்ன தான் விஜய் அவர்கள் வந்து இலவசத்தை வந்து அறிவித்து நான் 2500 ரூபா தர்றேன், அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸு வந்து தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக விட்றேன், தாலிக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்குறேன், தங்க மோதிரம் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன தான் கவர்ச்சியான திட்டத்தை கொடுத்து திரை கவர்ச்சியை வச்சுக்கிட்டு அவர் வந்து மக்களை வந்து மூளைச்செலவு பண்ணிக்கிட்டு வந்தால் கூட மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பாருங்கள், 20 லட்சம் மக்கள். அப்போது நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து இந்த தாவேக்காலில் இன்னும் எத்தனை வந்தாலும் சரி நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. சீமான் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் வந்து கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அதே நாம் தமிழர் கட்சியில் பல லட்சம் இளைஞர்கள் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியை வந்து ஒருத்தனை அழிக்க முடியாது. நீ எல்லாம் வந்து ஒரு ஆளே இல்லை, நீ எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு வாடகைக்கு வந்து வாயை விட்டுருக்கக்கூடிய ஒரு சல்லி, நீங்கள் சொல்லியெல்லாம் அது நடக்க போதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் சார்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தாய்மாமன் சீர்கொண்டு போகிறார், வெட்கமில்லாமல் சிரித்து கொண்டு வாங்குகிறார். மனிதனை சீர் கொண்டு வர்றான், சீமான் வந்து வெக்கமே இல்லாமல் வாங்கிக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புலையே. ஆனால் சீமான் அவர்கள் எந்த இடத்துலையாவது திமுக ஆதரித்து இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா? பேசலை. ஆனால் சீமான் அவர் எந்த இடத்துலையாவது அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதரித்து பேசியிருக்காரா? பேசலை. ஒரு தனி மனித ரீதியாக அவர் வந்து சீமானவர் வீட்டுக்கு திமுக வர்றாங்க, சீமானவர்கள் ஒன்றும் அண்ணா அறிவாலயம் போய் அந்த சீர்வரிசை ஒன்றும் வாங்கிக்கல. அப்போது அவர் வர என்ன வேணான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி வச்சதை நீ வந்து கொச்சப்படுத்தி அவன் சீர் கொண்டு வர்றான் அப்படின்னு சொல்லி பேசினா, நீ அண்ணா அறிவாலயத்து தானே இத்தனை வருஷம் இருந்தீங்க. அதாவது இவர் சொல்கிறாரு, விஜய் அவர்கள் வந்து ஒரு தற்கொலை ஒரு தவக்கலங்கிறாரு. ஒரு சொல்லிவிட்டு அடுத்து வந்து ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளேயே விஜய் அவர்கள் வந்து நல்லவர், அப்புறம் வந்துட்டு இந்த முக ஸ்டாலின்லாம் வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சவராகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவ்வளோதான். இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, காசுக்கா. போன மாதம் வந்து போய் அந்த அறிவாலயத்தை வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவருங்க சொல்லுவாங்களே பொதுவாகவே பொறை வாசல் மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு அங்கே உதயநிதி போடுற அந்த பிஸ்கட்டுகளை வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உதயநிதி அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு, அதுக்கப்புறம் அப்போ இருக்கும்போது வந்து இந்த விஜய் அவர்களை தற்கொலை தவளன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கட்சி மாறினதுக்கப்புறம் இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் வந்து திமுகவை திருப்பி வந்து தீய சக்தி அந்த சக்தின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கூடிய ஒரு 1ஆம் நம்பர் இந்த மாதிரியான ஒரு தற்கொலை நபரை வந்து பார்த்ததே இல்லை. நாஞ்சில் சம்பத் அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, இந்த ஆள் வந்து ஒரு 5 கட்சி மரண அம்மாவாசடா அப்படின்னு சொல்லி தான் தோணும். இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவரே சுயமாக கட்சியை ஆரம்பித்து அவரே கட்சியை வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அந்த நாஞ்சில் சம்பத் பாருங்களேன், திமுகவில் இருந்தார், அப்புறம் மதிமுக போனார், அப்புறம் அதிமுக போனார், அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போனார், சசிகலா டீமில் போனார், இப்போ பாருங்கள் தாவைக்காக வந்திருக்காரு. அப்போது இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கட்சி மரண அமாவாசை எந்த மாதிரியான வேணால் பேசக்கூடிய ஒரு கேவலமான இழிவான ஒரு நபர். அதனால் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு தன்னை மாதிரி தான் எல்லோரும் இருக்கிறாங்க, தன்னை மாதிரி தான் பிழைப்பு நடத்துகிறாங்க எல்லாரும். இப்போ சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசி பல லட்சம் கோடிகளை சுட்டிட்டார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் பல லட்சம் கோடி வந்து சுட்டலை, பல ஆயிரம் கோடி வந்து சுட்டலை. நீங்கள் தான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து மாற்றி திமுக அதிமுக அமமுக மாற்றி பல ஆயிரம் கோடியை சம்பாரித்து, இன்னும் சொல்ல போனால் பல ஆயிரம் கோடி இவர் சம்பாரிச்சிருப்பார். அந்தளவுக்கு இவர் வந்து ஒருத்தர் இல்லை. வாயை வந்து வாடகைக்கு விட்டு அதில் வந்து பிழைப்பு நடத்தி இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு இழிவான நபர் தான் நீங்கள். இதில் இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு அண்ணன் சீமான் மேலே வந்து ஏன் இந்த வன்மம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறாருல, அதான் வந்து வன்மம். திராவிட ஒழிப்பு அப்படிங்கிற பேரில் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இளைஞர்களை மூல செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இந்த தமிழ் தேசிய சீமானை பேசுகிறனால இந்த நாஞ்சில் சம்பத்துக்கு அப்படி ஒரு வன்மம். இப்போது விஜய் அவர்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து அண்ணன் சீமான் அவர்கள் யாரும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணுனா கூட இவன் யாரும் பேச மாட்டாங்க. இவர் மட்டும் ஏன் தொடர்ந்து திமுக இருந்தாலும் அண்ணன் சீமான் விமர்சனம் பண்ணுவார், அதிமுகவில் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவார், சும்மா எந்த கட்சியில இல்லாட்டினாலும் விமர்சனம் பண்ணுவார். ஏன் விமர்சனம் பண்ணுறாங்க? அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறார். இப்போ தமிழ் தேசியம் பேசும்போதே இந்த நாஞ்சில் சம்பத் போன்றவர்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காமெடியில் வரும், அந்த சொட்ட மண்டையை ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து உட்கார வச்சு சந்தானம் வந்து விறகு கட்டையை போட்டு மேலே வந்து மாவு போட்டு ஏதாவது தண்ணியை தெளித்து தோசை வந்து ஊற்ற சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கீழே விறகு கட்டை வச்ச மாதிரி தமிழ் தேசியம் சீமான் பேசுகிறாரா, தமிழ்நாட்டை தமிழ்லேருந்து ஆள்றான் அப்படின்னு சொல்கிறாரா, ஈவேரா இஸ்ட்டு இந்த திராவிடம் பேசுகிறவங்க எல்லாமே வந்து போலிகள் திருடர்கள் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரா. ஐயோயோ எப்படி பேசலாம்? அதுதான் அந்த வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு வன்மம். அதில் தான் இந்த வெளிப்பாடு. தமிழ் தேசியங்கிறது என்னங்க, தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும். இப்போ ஆந்திராவில் எப்படி ஆந்திராவுக்கான தெலுங்கர்கள் ஆளணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆள்றாங்களோ, தெலுங்கு தேசம்னு வச்சு ஆள்றாங்களோ, அதே மாதிரி தான் எப்படி வந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒரிசா அந்த மண்ணை சேர்ந்து ஆள்றணும், இந்த உரிமை வந்து நம்மளுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறது என்ன யாருக்கு பிரச்சனையாகும் அப்படின்னா, அது திராவிடர்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும். திராவிடர்கள் அப்படின்னா இவங்க என்னென்ன வரையறை கொடுக்குறாங்க, அதுக்கு தான் அவங்க தெலுங்கர், கன்னடர், மலையாளி. அப்போது ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திராவிடமாக தான் வந்து கட்சி நடத்துகிறாரு. அவர் கூட இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திராவிடர்களாக தான் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு உண்டான கட்சி மாதிரியே அது இல்லை. அப்போது அந்த யோசிச்சுக்குங்க, திமுக திராவிடருக்கு உண்டான தமிழருக்கு உண்டான கட்சியில், அதிமுக தமிழருக்கு உண்டான கட்சியில். அப்போ இவங்க எல்லாம் திராவிடம்னு போட்டு அந்த திராவிடத்துக்கு உண்டான கட்சி இருக்குது. ஆனால் சீமான் மட்டும் தொடர்ந்து தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வந்து பேசுகிறாரு. அந்த மண்ணில் பேசுகிறனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், நம்மை போன்ற இளைஞர்கள் வந்து ஆனால் சீமானுக்கு தான் சரின்ட்டு வர்றோம்ல, அதுதான் மூளைச்சலவை சீமானை வந்து செய்கிற அந்த இளைஞர்கள்னு சொல்லி இந்த நாஞ்சில் சம்பத் போன்ற அறவேக்காட்டு சில்லறைகள், அரசியலே வந்து ஆபாசம்தான் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய இந்த சில்லறைகளை வந்து அண்ணன் சீமான் அவர்களை இழுத்தும் பழித்தும் வந்து பேசுகிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சில்லறை அப்படின்னு சொல்கிறனால அண்ணன் சீமான் சில்லறை ஆயிட மாட்டார். ஆக்சுவலாக உண்மையான சில்லறை யார் அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் மிஸ்டர் நாஞ்சில் சம்பத் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.